வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெற்றிலையுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெற்றிலையை நீங்கள் மெல்லுவதனால ஈறுகளில் இருக்கக்கூடிய வலி, இரத்த கசிவு ஆகியவற்றையெல்லாம் உங்களுக்கு வெற்றிலை நீக்கி ஆட்டம் காணக்கூடிய பொருட்களை எல்லாம் கெட்டியாக பிடிக்கக்கூடிய நிலைக்கு உங்களுடைய ஈறுகளை தயார் பண்ணும். வெற்றிலை வயிற்றில் இருக்கக்கூடிய வாயுவை வெளித்தள்ளக்கூடிய தன்மை கொண்டிருக்கு. மூளை, இதயம், கல்லீரல், மண்ணீரல் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு பலப்படுத்தி ஆரோக்கியத்தை தரக்கூடியது இந்த வெற்றிலை. ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, இதை விடவும் இன்னும் நிறைய மருத்துவமைகள் வெற்றிலையில் இருக்கு. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பல் ஈறு பிரச்சனை தீர்வு காண்பதற்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளில் வெற்றிலையை சேர்த்துக்கலாம். வலிகளில் தாங்கிக் கொள்ள முடியாத வலி அப்படின்னா அதில் பல்வலியும் ஒன்று தான். ஸோ அதை அறிந்தவர்களுக்கு அவங்களுக்கு தெரியும். உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் உணவினுடைய சிறிய துணுக்குகள் வந்து பற்களினுடைய இடையில மாட்டிக்கொள்ளும். இதனால பற்களினுடைய ஈரானது வீக்கம் அடைஞ்சு வலியை கொடுக்கும். இந்த வலிக்கு நிவாரணமானது வெற்றிலையை நீங்க நல்லா மென்று சாப்பிட்டு அதனுடைய சாறுகள் உங்களுடைய ஈறுகளில் படக்கூடிய அளவுக்கு, பற்களினுடைய அந்த எல்லா பகுதிகளிலும் படக்கூடிய அளவுக்கு நீங்க சாப்பிடும்போது பற்களினுடைய ஈறு பிரச்சனை, பல் சொத்தை, பல் கூச்சத்திலிருந்து உடனடி உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். ஸோ ஃபாஸ்டா வந்து நிவாரணம் கிடைக்கிறதுக்கு, பல் ஈறு பிரச்சனை தீர்வு பெறுவதற்கு நீங்க வெற்றிலையை பயன்படுத்தலாம். சுவாச கோளாறுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நீங்க வெற்றிலையை பயன்படுத்தலாம். சளி பிரச்சனை அதிகம் இருக்கிறவங்க, ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே அருமருந்தாக விளங்கக்கூடியது இந்த வெற்றிலை. சுவாச நோய்களிலிருந்து முற்றிலும் நிவாரணம் கிடைக்கிறதுக்கு தண்ணீர்ல நீங்க வெற்றிலையை போட்டு அது கூட சீரகம், லவங்கப்பட்டை சேர்த்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கஷாயம் மாதிரி சுவாச கோளாறு உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்துல இருந்து நீங்க நிம்மதியாக இருக்கலாம். அந்த பிரச்சனையில இருந்து நீங்க விடுபட்டலாம். அதிகமாக நெஞ்சு சளி இருக்கிறவங்க எல்லாம் வெற்றிலையை சிறிதளவு வந்து கடுகு, வெற்றிலை கூட வந்து சிறிதளவு கடுகு எண்ணெயினை சூடு செஞ்சு நெஞ்சில வச்சு நீங்க கட்டினீங்க அப்படின்னா சளி மற்றும் இருமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிரும். தொற்று நோயை குணமாக்குறதுக்கு நீங்கள் வெற்றிலையை பயன்படுத்தலாம். நோய் தொற்று வந்து அந்த பிரபலத்தில் தொற்று நோயெல்லாம் அவதிப்படுபவர்கள் வெற்றிலையை ஜூஸ் மாதிரி செஞ்சு குடிக்கணும். ஸோ வெற்றிலை சாற்றினை குடித்து வர உடலில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் அனைத்துமே நீங்கும். மேலும் புண்கள், அடிப்பட்ட காயத்தின் மீது இது மேலெல்லாம் நீங்கள் வெற்றிலையினுடைய ஜூஸை வந்து வெற்றிலையினுடைய சாறை வந்து நீங்கள் தடவி போட்டு வந்தீங்க அப்படின்னா புண்கள் இருக்கக்கூடிய கிருமிகள், வலி மற்றும் அந்த காயத்தினுடைய எரிச்சல் எல்லாமே உங்களுக்கு குறையும். நாளடைவில் அந்த புண்கள் வந்து சீக்கிரமாகவே ஆறிடும். காது வலி நீங்கிறதுக்கு நீங்கள் வெற்றிலையை பயன்படுத்தலாம். சிலருக்கு வந்து மழை காலத்தில் சளி பிரச்சனை காரணமாக காது பகுதிகளில் வலி அதிகமாக ஏற்படும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் காது வலி மற்றும் அப்புறம் அவங்களுடைய காதில் குடைச்சல் போன்ற பல தொந்தரவுகள் வந்து ஏற்படும். அதுக்கு குழந்தைகள்லாம் அழ ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இது போன்ற காது வலிக்கு சிறிது வெற்றிலையை வந்து நல்லா மைய அரைச்சி அதோடைய சாறை வந்து அதோடைய ஜூஸை வந்து வலி ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காது பகுதிகளில் ஊற்றணும் அப்படின்னா காது வலியானது குறைஞ்சிரும். மேலும் காதில் இருக்கக்கூடிய குடைச்சல்களும் நீங்கி காதில் இருக்கக்கூடிய கிருமிகளும் சேர்ந்தே உங்களுக்கு அகன்று வெளியே வந்துடும். ஸோ அதுக்கு நீங்கள் வெற்றிலையை பயன்படுத்தலாம். செரிமான பிரச்சனை நீங்கள் வெற்றிலையை எடுத்துக்கலாம். வெற்றிலை சாப்பிட்டு வருவதால் தேவையற்ற ஏப்பம், நம்மளுடைய சாப்பிட்ட சாப்பாடு வந்து செரிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் எல்லாமே உடனே வந்து சரி செஞ்சிடும். உங்களுடைய அந்த செரிக்காமல் இருக்கக்கூடிய உணவுலாம் ஆரோக்கியமாக நம்மளோட சரிய ஆரம்பிச்சிடும். இந்த தேவையற்ற புளித்த ஏப்பம் இது போன்ற பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்காது. மேலும் வெற்றிலை நீங்கள் சாப்பிட்றதால வயிறு, குடல் பகுதிகளில் தங்கியிருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுக்கள், குடல் அழுக்குகளை வெற்றிலை வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிடும். ஸோ அதுக்கு உதவிகரமாக இருக்கும். எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் நீக்கிக் கொள்வதற்கு வெற்றிலையை பயன்படுத்தலாம். சிறியவர் முதல் பெரியவர் வரையிலும் எலும்பு பகுதியானது வலுவாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ அதனால எலும்பு பகுதிகள் வலுவோடு இருக்கிறதுக்கு வெற்றிலையில சுண்ணாம்பு தடவி அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டு வரும்போது எலும்புகள் இருக்கக்கூடிய காரைகள் வலுவடைஞ்சு கீழே விழுந்து அடிபடுதல் காரணமாக கூட உங்களுக்கு எலும்பு முறிதல் பிரச்சனையிலிருந்து நீங்கள் தடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வெற்றிலை எடுத்துக்கணும். மூட்டு வலிக்கு சிறந்த நிவாரணம் வெற்றிலை. வெற்றிலை இருக்கக்கூடிய சக்தி மூட்டு வலியை வந்து முற்றிலுமாக குறைச்சிரும். மூட்டு வலி இருக்கிறவங்க வெற்றிலையை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சாதா அரைச்சி அதை வந்து வலி இருக்கக்கூடிய இடத்துல தடவி வந்தீங்க அப்படின்னா ஒரு சில நாட்கள்லேயே நல்ல மாற்றம் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த ப்ராப்ளம் கியூர் பண்ணிவிடுவீங்க. இந்த முறையை நீங்கள் பின்பற்றுவதால் எந்த விதமான சைடு எஃபெக்டும் அதாவது பக்க விளைவுகளும் உங்களுடைய உடலுக்கு ஏற்படாது. உடல் எடை குறையிறதுக்கு நீங்கள் வெற்றிலையை வந்து பயன்படுத்தலாம். வெற்றிலையில் அதிகமாக ஃபைபர் சத்து இருக்குது, அதாவது நார் சத்து இருக்கிறதால உடலில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தினுடைய அளவு அதிகரிக்கும். வளர்ச்சிதை மாற்றத்துடைய அளவு அதிகரித்து உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு குறைச்சிரும். இதனால் நீங்கள் வந்து வெற்றிலை அடிக்கடி உங்களுடைய உணவுகளுக்கு அப்புறம் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு வரும்போது அதிக உடல் எடையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைக்கிறதுக்கு ஆரோக்கியமான முறையில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் வந்து செரிமான பகுதியை சீராக வைத்து வயிற்று பகுதியில் தேவையில்லாத உணவு தங்குவதை தவிர்த்திடலாம். ஸோ இந்த
இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் மெலிஞ்சு ஆரோக்கியத்துடன் நீங்கள் வந்து வாழுவீங்க. உடல் எடையை உங்களுக்கு சைடு எஃபெக்ட் எல்லாமே நீங்கள் குறைச்சிக்கலாம். வாய் துர்நாற்றத்தை நீக்கி கொள்வதற்கு நீங்கள் வெற்றிலையை பயன்படுத்தலாம். வெற்றிலையில் வந்து அதிகமாக ஆன்டி பாக்டீரியா சத்துக்கள் இருக்கிறதால உடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அழித்து சுவாச புத்துணர்ச்சி பெறுவதற்கு வெற்றிலை உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். மேலும் இந்த வெற்றிலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய pH உடைய அளவை சரி செய்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. இதனால சுவாச துர்நாற்றத்தையும் உங்களுக்கு நீக்கி நம்மளுடைய உடலுக்கு பாதுகாப்பையும் வெற்றிலை வந்து கொடுக்கும். தொண்டை வலி குணமாகிறதுக்கு வெற்றிலை எடுத்துக்கலாம். வெற்றிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் சொல்லக்கூடிய வேதிப்பொருள் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை சரி செஞ்சு தொண்டை வலியிலிருந்து நல்ல நிவாரணம் கொடுக்கும். தொண்டையில் இருக்கக்கூடிய புண்கள், தொண்டையில் வலி ஏற்படுவது, ஸோ இது போன்ற ப்ராப்ளத்தில் முற்றிலுமாக குணமாக வைக்கிறதுக்கு வெற்றிலையை நீங்கள் அரைச்சி அதோடைய சாட்சினை தினமும் 3 முறை நீங்கள் காலை மாலை இரவுன்னு சொல்லக்கூடிய வேலைகளில் 3 முறை குடிச்சிட்டு வரும்போது தொண்டை வலி மற்றும் தொண்டை புண்கள் வந்து உங்களுக்கு விரைவில் ஆறிடும். ஸோ பார்த்தீங்கன்னா மக்களை வெற்றிலையில் எந்த அளவுக்கு அதிசய தன்மைகள் இருந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வெற்றிலை இனிமேல் வந்து சும்மா கொடுக்குறதுன்னு நினச்சிக்காதீங்க. ஏதோ தாம்பலத்துக்காக அதை கொடுக்குறாங்க அப்படின்றலாம் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை அறிஞ்சு தான் நம்மளுடைய முன்னோர்கள் அப்புறம் வெற்றிலையை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ நாமளும் வெற்றிலை பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருப்போம், நலமோடு வாழ்வோம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்பேன். நன்றி மக்களே.